உப்பு கொடுத்தா உப்பு கொடுத்தா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேருவன்னு உறவு சேருங்க. உப்பிட்டு வரை உள்ள வரை யார் சொன்னது? எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா உனக்கு சொல்லி வச்சுட்டாரா? உப்புல வேணா உப்பில்ல பரமேஸ்வரன் நினைச்சு பாரு. போய் போய் அந்த வாய்க்கால் வைக்கிறீங்க. தாளை வணங்கா தலை நரிப்பாகன குறித்து நமச்சிவாயே மந்திரத்தை உச்சனை செய்கிறேன். அந்த வழி தெரியாது. மனம் போல் வாழ்க. வணக்கம். மனம் போல் வாழ்க. முட்டைக்குள் இருக்கும் கருவி இருக்கும், பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும், எறும்பு தலை 84 லட்சம் ஜீவ ராசிகளையும் காக்கும் ஆதாரம் உடையவன் அடியேன் கோபால கண்ணன். ஏன் இந்த உருவம் கேட்க? என்னுடன் உருவமா மகளாத பிறந்த காண்டிபன் தன்னுடைய தாத்தா வேதவியாசருடைய வார்த்தையை கேட்டு பங்காளிகளை வெல்ல வேண்டும் என்பதற்காக சிவனை கோரி கைலாயம் சென்று பரமனை தவம் புரிந்து பாசுபாதம் அஸ்திரம் பெற்று வந்து பங்காளியை ஜெயமடைய வேண்டும் என்று ஒரே மனதாக செல்கிறான். உன்னை மறந்து போறாரு. என்னை மறந்து போகிறான் என்ற தினத்தில். சரி பகவானே. ஏனென்றால் அவன் மனமானது சிற்றின்பத்தை நாடி செல்கிறதா அல்லது பேரின்பத்தையே கருதி செல்கிறதா என்று அவன் மனதை பரிசோதிக்கவே வந்தேன் இந்த உருவத்துல. ஆமா, ஏனென்றால் கல் உரலின் மீது கந்த சாலை பொய்த்து வைத்திருந்தாலும் அதை ஆனா பெண்ணா என்று எடுத்து
காக்கக்கூடியவன் அவன். சேத்தா நீ கூட எங்க நடந்துக்கிறதா உங்களுக்கு தான் தெரியும் அவருடைய புத்தி. அதனால சரி பகவானா மனதை பரிசோதிக்க வந்திருக்கிறேன். என்ன பண்றோம்? மாமா கோபாலகண்ணன் வந்திருப்பதாக ஐயா தாயே உலகரட்சிங்க வந்துக்கிறாரு. மச்சான் கரம் கூப்பி சிலவணங்கி 1000 ஜாதி மலர்களை எடுத்து அர்ச்சனை செய்து வணங்குகிறேன். இன்றைய தினத்திலே இந்த மாமலை மறந்து எங்கடா போற? மாமா என்ன வேறு யாராக இந்த வார்த்தை உரைத்திருந்தானால் நாவை பிடித்து இழுத்து அறுத்து நெருப்புல விட்டு கறிக்கிருப்பேன். மாமனாச்சே என்று சற்று மரியாதை கொடுப்பேன். போகும்போது எங்க போறோம் கேட்கலாமா? போயிட்டு பாரு கேட்க முடியுமா? ஆமா அதுவும் நம்மைதான். நீ போயிட்டு தான் கேட்பாரா? எங்க சென்றாலும் அபய மாமா என்று உடனே வந்து காப்பாத்துறேன். எங்கனா போய் மாட்டிக்குவாரு. எங்கனா போயிட்டேன்னா யார் வந்து காப்பாத்துனா? நான் போய் காப்பாத்துறேன். எங்க போற? மாமா என் தாயாதிகள் செய்த வஞ்சகத்தினர் என் தாத்தாவாகிய வேத வியாசர் உரைத்த மந்திரத்தின் மகிமையினால் தங்களை மறந்து நடக்கலானே மன்னித்தேன் சுவாமி. மறந்தேன் மன்னித்தேன். சரி சென்று வரட்டுமா? உஷா போயிடலாம். மாமா நடக்கக்கூடிய ஜாடையை உற்று நோக்கி பார்த்தார். பெண்கள் எப்படி புவியிலே மெரித்த பில் வாழாமல் நடப்போல அசைந்து ஆமா நடைபவன அதே போல் தெரிகிறது. குரல் வாசிய செவியினால் ஏற்று பார்த்தார். நந்தவனத்திலே எப்படி மயிலும் குயிலும் கூவது போல் பெண்கள் பேசுவாளோ வாவார்த்தை ஆடுவாளோ ஆமா அதுபோல் குரல் வாசை செவியில் விழுது. மாமா சந்தேகமா வெளி இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன பண்ணட்டும் நானே இல்ல வானா வரணும் போனா போனோம் என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க?
சரி எனக்கு 1008 வேலை இருக்கிறது. நான் சென்று வருகிறேன். பத்தி ஏறி போணுமா போறோம் சரி அத பரிசோதி பத்தி வேலையில உங்களுக்கு மாமன் சந்தேகம் இருக்குதா பரிசோதிக்கணுமா ஆமா ஏ தாத்தா என்ன வா கொஞ்சம் பரிசோதி வா பாக்கறீங்க அது மூடி உட்கார் கம்மு தாத்த முன்னாடி பரிசு வரைக்க மாட்டான், பின்னாடி தான் ஏய் ஏய் உங்களுக்கு அதுவா வேணும் கேளுமா பொம்பளை செய்யலையா அடா நீ பொம்பளை நீ இல்ல. பகவானாச்சி பொங்கலோ பொங்கலோ இரா சொல்லுவே தவறு கட்டி இவரமா கையில இது என்ன வேடம்? இது ஆண்டி வேடம். அது மிரட்ட வந்த வேடம் இது. ஆமா நான் எவ்வளவு துரிதமாக சென்று கொண்டிருக்கிறேன். உன்னை மேலே நான் வேலையற்ற வெட்டி போயேன் தாசிரி போய் நான் என்னங்கிறேன். அப்ப நான் வேலையற்ற தாசிரி நினைச்சுக்கிறேன். என்ன இவ்வளவு வேலை இல்லை. நீங்க கொடுத்தீங்க வந்து என்னுடன் உருவமே மகளாக பிறந்தவன் நீ. ஆமா என்றும் என்னை மறவாதவன். இன்றைய தினத்தில என்னை மறந்து உங்களுடைய தாத்தா வியாசருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்டு கைலங்கிரியை நாடி பரமனை கோரி தவம் செய்து பாசுபாத மஸ்திரம் பெற்று வர போகிறாய். உன் மனமானது சிற்றின்பத்தை நாடி செல்கிறதா அல்லது பேரின்பத்தையே கருதி செல்கிறதா என்று அவன் பேசுறவங்க கூட வந்து அமைதியாயிட்டு சொல்றது என்ன பண்ணுவீங்க உன் மனதை பரிசோதிக்க வந்தேன். உன் மனமானது சிற்றின்பத்தை நாடுகிறதா அல்லது பேரின்பத்தையே கருதி செல்கிறதா என்று உன் மனதை பரிசோதிக்க வந்தாய். உள்ளம் தங்களுக்கு எத்தனை போல் காட்சி அளிக்கிறது மாமா. மலர் மீது எங்கினால் மானடி சேர்ந்தால் நீடுவாய் வா. அதை போன்று உன் மனமானது பேரின்பத்தையே கருதி செல்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, சிற்றின்பத்தை நாடவில்லை. சொல்லு என்ன எல்லாரையும் போட்டு சோதிப்பியா நாயகர் நாயகர் யாருன்னா ஒன்னு சோதிச்சு விட்டுருந்தாலும் என்ன பண்ணிருப்பேன். எங்க ஆளை விட்டுருந்தா சோதிச்சு கடிக்கிறாரு அப்படி உன் மனமானது பேரின்பத்தையே கருதி செல்கிறது போய் இன்னும் பல மாய்கை வரும், பல இன்னல்கள் வரும். இதை போல இன்னும் பல மாய்கைகள் வரும். இதையெல்லாம் நீ கடந்து செல்ல வேண்டும். சென்று பரமனை கோரி தவம் செய்து பாசுபாத மஸ்திரம் பெற்று வர வேண்டும். என்ன பண்ணா மலையேறி சண்டை செய்யலாம். மலையேறி தவம் செய்து பாசுபாதாஸ்திரம் பெற்று வருவரை உன்னுடைய அருளானது நீங்காமல் காட்சி அளிக்கிறார். அப்படியே காத்தருள் பலிக்கிறேன் கண்டிப்பா. கண்டிப்பா அடுத்த வனம் அடுத்த வனம் பேரண்டவனம். அந்த பேரண்டவனத்திலே இன்னும் பல மாளிகைகள் இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து செல்லணும். அந்த எந்த மாயினும் கிடக்கிட்டு நீ வந்துட போறாங்க. திருப்பி திருப்பி ஒன்று இல்ல உருவத்தை மாற்றிடுவோம் வாய். உருவத்தை மாற்றுவோம். உங்களை வந்து காப்பாற்றுவேன், உங்களை காப்பாற்றுவேன். சென்று வரட்டா?
சாமியாரா போலாமா ஆமா நான் கிளம்பு போலாம் மேல நிக்க கூடாது நேரா கையில தான் போகணும் கானகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய கண்ட பேரண்டி வருகிற விதம் கோன்கு
மண்டலம் புகழ்ந்தரண்டி நான் மயிலை வருகின்றேன். குருத்து மதியின் அழகி கூறிய முத்தால் அளிக்கப்பட்ட அச்சை பாத்திரம் அம்மனுடைய கரத்தில் கொடுத்தபுறம் அவர்கள் களத்தில் இருக்கிற போட்டு அம்மனுடைய அருள் பெருமாறு கேட்டுக் கொள்கிறோம். கறி ஏதோ போத மாட்டை வந்துச்சுப்பா அண்டு ஓடனா அங்கிருந்து தேச்சாந்து புச்சாந்து அமிக்கிட்டு பூச்சி உடல்ல எங்க ஓடனாலும் அவனை நம்ம மாமனை கூட்டதாங்க ரெண்டு தாயத்தை கட்டிங்க ஒரு ஆளு மாமா என்ன மாமா என்ன விஷயம்னா எங்கால அவன் அடாடாடா கொஞ்சம் மந்தத்தை போட்டு கொஞ்சம் எழுப்பி விடு போட்டதான் இருக்குது. ஆமா போட்டு ஆளை வரைக்கும் படுக்க வச்சுருந்தேன் எப்படி தெரியும் எனக்கு என்ன தெரியும் வயதுக்காரன் நம்பிட்டா மந்திரம் அப்படியா ஆமா சரி எப்படியோ ஒண்ணு ஆளையை கூடு அங்க நான் வச்சுக்கிறேன் அங்க நின்று போகும்போது நித்தியத்தை இருப்பேன் டான்ஸ் பாம்பர் கை வைக்காத பத்தியா
ஆமா ஏன் மச்சான் என்னவோ ஒண்ணு கரையேழு தேய்ச்சி போத மாட்டான் திரும்ப என்ன தேய்ச்சி வந்து முடியுது பண்ணலாம் தேய்ச்சி போச்சு ஒரு பக்கம் ஐயோ வருத்துனான்னு பாக்கலாமா பாக்கலாம் முடியே என்னதான் வைதிகார ஏய்ப்புட்டான்னு பார்த்தா வைதிகார யாரு ஏய்ப்புட்டா இதான் ஏய்ப்பணும் என்ன தெரியுமா தெரிஞ்சு வந்தீங்களா ஏய்ப்புமா பொய்சிய கோமிமா ஜெய் ஜக்கம்மா மச்சான் உன் அமுகிச்சு பத்தியா ஆமா அதே தான் என்ன வந்து அமிச்சிட்ட பாரு கிடையாது ஓ தேஞ்சு விட்டுருக்கியா சரி அவன் விட்ட கூட பாக்கல கத்திக்கு 1 கிலோ 500 ரூபாயாம்பா ஏய் 500 ரூபாய் கரும்பு மாட்டை ஓடாச்சு விட்டு ஒரு அம்கம் உள்ள மூத்திர மேய்ச்சிருச்சா வாயில வாய்க்குள்ள மூத்திரத்து பேஞ்சிச்சா தெரிஞ்சிடும் பாரு ஐயா டீ கடைக்காரு பால் ஆயி போச்சுன்னு சொன்னீங்க பால் ஆயிடுச்சு இல்ல இந்த ஒரு 10 லிட்டர் பால் கறந்து குத்து அனுப்புறோம் தண்ணி கலக்க கூடாது எல்லாம் திக்கா போட்டு சக்கரை துணிக்க போட்டு புடி புடி வேற எங்க அவுத்து ஓடி போய்க்கறடி தண்ணி ஓடி போச்சியா தண்ணி வச்சுக்காங்க கம்மியாடி பேங்க பாத்து புடா ஆளு ஒத்துக்கிட்டு போகுது என்ன பண்ணு மாமா தண்ணி போட்டு கறங்கடா கைட் அவுட் போடி போறா இல்ல பவுடர் ஏய் என்னயா காம்பு சம தடுப்பாங்க மலங்கற அப்படியே கையெல்லாம் குறங்கிட்டீங்க ஏய் நீ வச்சோனே மாமா துவாரத்துல அடி பத்தி துவாரம் வெச்சிடியே துவாரம் இந்த அளவுக்கு வந்து பாரு ஆஞ்சே பையா ஏய் மச்சா போடு கண்டிப்பா தாதா கூட நீ கூட குட்டா போடி கடிங்க குட்டா போ சகி மாவேசமா வரமே ஆலாஸ்மா வரே யாரு பேர் தடி சகி என்ன சேத்து சகி ஒரு மலையாளி நான் மேரிக்குது நான் யாரு நான் எதுக்கு மாவேசமா வரேன் தெரியுமா பாத்தா
முன்ன பாதிக்குது பின்னால பாதிக்குது நான் என்ன கண்டுபிடிச்சேன் நான் எதுக்குமா வேகமா ஓடியாடுறேன் வேஷமா வரேன்னு சொன்னாதானே தெரியும் தெரியும் சகி என்னால என் வீட்டுக்காரன் ஓட்டிக்கு போய் வேட்டை ஓட்டை இல்ல வேட்டை காலகதி வேட்டை வேட்டைக்கு போய் என் வீட்டுக்காரன் ஓட்டிக்கு போய் வேட்டைக்கு போய் ஏன் நான் பேசுறது உங்களுக்கு தப்பா நினைக்கிறீங்களா எப்படி தப்பா தான் தெரியுதா உங்களுக்கே தப்பா தெரியுதா ஆமா நீங்க தப்பா நினைச்சவ இன்னும் இருக்கிறவங்க தப்பா தான் நினைப்பாங்க அப்படியா ஒரு முதல் சபைக்கு வணக்கம் போட்டு ஒரு விளக்கம் சொல்லிடு அன்பார்ந்த கணவான்களே, கற்றறிந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தங்கைமார்களே, அடியேன் செய்யும் விபரீதமான பாசங்கிற்கும் ஆபாச சொற்பொழிவுகளுக்கும் அடியேன் மீது எந்தவித விசனமும் கொள்ள வேண்டாம் அம்மா. முன்னோர்கள் நடத்தியவாறு ஏட்டில் எழுதி வைத்தவாறு என் குருநாதர் எனக்கு உரைத்தவாறு நான் நடத்த முன் வந்துள்ளேன். அடியேன் செய்யும் விபரீதமான பாசாங்கிற்கும் ஆபாச சொற்பொழிவுகளுக்கும் அடியேன் மீது எந்தவித விசனமும் கொள்ளாமல் உடனிருந்து சிறப்பித்து தருமாறு கரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்ப தெரிஞ்சு போச்சு. சகி எங்க போனான்றா என் வீட்டுக்காரன் வாடி போய் வேட்டைக்கு சொல்லு. வேட்டைக்கு போயிட்டியே? வேட்டைக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 2-3 நாள் ஆச்சு. வாடிக்கு போய் வேட்டைக்கு போய் கூட்டுக்காரன் 3 நாள் ஆச்சு. சகி 3 நாள் ஆச்சா? 6 வேளை பூச்சி சாப்பிடலையா? நான் சாப்பிட்டுக்கிட்டு பசி இருக்குதா? என் வீட்டுக்காரர் 3 நாள் ஆச்சா 6 வேளை போச்சு. 3 நாள் ஆச்சு 6 வேளை போச்சு. என்னடா போச்சு? சரி, 6 வேளை இருந்தா என்ன பண்ணிருப்பா? சகி என் வீட்டுக்காரர் இருந்தா இந்த 3 நாள்ல 6 வேளை இந்த மாதிரி இருப்பாரு. சகி கைய காட்டாத. இந்த மாதிரி இருப்பாரு. சகி போற சூதாமட்ட மலக்கலாம். சகியா மன்மதனால் விடப்பட்ட காமபானம் என் மாறு தொலைக்குது பாரு. என்கிட்ட காட்டாது, நீ யார் ஒரு பக்கம் அதனால நீ இந்த மாதிரி அடி சகி உன்னை மட்டும் நான் தோட்டுட்டுன்னு வச்சுக்கோ. 9 கோயிலுக்கு போய் குளிச்சுனா கூட பாவம் தெரியாது. நீ இந்த மாதிரி அடி சகி உங்க ஆள்ல கூட மன்மதனால் விடப்பட்ட காமபானம் என் மாறு தொலைக்குது பாரு. பாத்து போயா வாட்டிக்கு போய் 3 நாள் ஆச்சா 6 வேளை போச்சு. எங்க வீட்டுக்காரு 3 நாள் 6 வேளை இந்த மாதிரி மன்மதனால் விடப்பட்ட காமபானம் நீ இந்த மாதிரி என் வீட்டுக்காரு இருந்தா என்ன
வீட்டுக்காரன் என்ன வேலை செய்வான் பல்ல பல்ல இல்லை செய்வான் சகி மூடுகாரன் தான் என்ன பண்ணிருப்பான்றா என் வீட்டுக்காரன் பால் ஊட்டுவாரு அப்ப அதான் செய்வான் பழம் ஊட்டுவாரு வீட்டுக்காரன் செய்வான் வேலையா செய்வாங்க கை அமுக்குவாரு கால் அமுக்குவாரு அப்புறம் இந்த மாதிரி ஏய் 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 ஏண்டி அவன் வந்து உன் அளவு பார்த்து அவன் தான் கட்டி வந்தான் பால் அவன் தான் பண்ணுவான் நாங்களும் பண்ணுவோமா ஊட்டு வரோம் நாங்க வீட்டுக்கு போனா உண்மையில செய்ய முடியும் நாங்களா வந்து ஒண்ணும் செய்ய முடியும் நாங்க என் வீட்டுக்கு போனா என் வீட்டுக்காரிக்கு செஞ்சுட்டு வரோம் என் வீட்டுக்காரன் தான் இப்ப நான் எப்படி காப்பனா என் வீட்டுக்காரு வாடகை போனதுனால என் வீட்டுக்காரு இல்லாததுனால மன்மதனால விடப்பட்ட காம பானை என் மான தொலைக்குது ஓ காது கொலை புதுன்னு கொடையறான் போ உனக்கு உதான நீ இந்த மாதிரி எல்லாம் மாதிரி போயிட்டு மாதிரி சொல்றேன் போய் அங்க போயிடா போலாம் ஓய் புடி போடா இந்த குண்டு சீல கை வச்சு வச்சுடா காம இந்த காம ஏய் தவள கீழ பாரு டேய் எட்டாவது கீத்து மேல சரி இன்னும் எட்டாதியா பாத்தா வாய் புடி வைடா எட்டு கீ சொல்லிட்டு மெயின் வெயிடா யா இந்த கை வைக்கியா இதுல கை வச்சா கை உள்ள விடு விட்டுனே வா எங்க ஒண்ணும் தெரியலையே இன்னும் ஆடல ஆமா கண்ண மறைக்குது சரி அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா எனக்காக என்ன பண்ணா உனக்கும் உடம்பு செல்லுன்ற என்னால முடியாது அப்படியா முடியாது சகி எனக்காக ஒரு வேலை செய்றீங்களா செய்யறோம் அப்படியா கொஞ்ச நேரம் எனக்காக மாமா வேலை செய்யறீங்களாடி ஏமா அதே மேல முடி இத தொடர்ந்து அதே மேல சரி காமகுரா முதுன் கொலைறான்றியா ஆமா அதாயில ஒன்னு செஞ்சு விடுறோம் சகி இந்த கொடி வழியே போவோம் இந்த காலத்துல போவோம் இந்த கொடி வழியே போவோம் என்ன மாட்டனானா எவன்னா எதிர்க்கு வந்தான்னு வச்சுக்க யாரோ ஒரு இன்சியம் மாட்டுவான்றியா சரி வந்தா மடிக்கு யாரு எவருன்னு கேட்டு அவரு இன்ன மாதிரியான்னு கேட்டு அத கேளு கேளுமா அப்படியா இருந்தா வரலனா நாங்க மடிக்கு விடுறோம் நீ கொஞ்சம் மடிக்கு கொஞ்சம் ஒச்சு கைக்கு ஒத்தாசு வரோம் போ பின்னாடியே எனக்கு மாமா வந்து செய்றீங்களா ஏமா அது கொண்டா வரண்டியாமா சரிமா ஆனா தொடங்க